சிவபெருமானுக்கு தட்சணாமூர்த்தி என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? இதோ ஒரு சின்ன கதை. ஒரு காலத்தில் சனாகதி முனிவர்கள் என்பார்கள் இருந்தார்கள். அவர்கள் உலகம் எப்படி இயங்குது, உண்மை என்ன, வாழ்க்கையில் அர்த்தங்கள் என்ன என்ற நிறைய கேள்வி கேட்டார்கள். அவர்கள் பல ஆசான்களை மற்றும் குருக்களை கேட்டாங்க. ஆனால் யாராலும் சரியான விளக்கம் கொடுக்க முடியல. அதனால் அவர்கள் சிவபெருமானிடம் வந்தார்கள். சிவன் அவர்களை பார்த்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் தெற்கு பக்கம் பார்த்து கொண்டு அமைதியாக ஒரு பாறையில் அமர்ந்தார். அது மட்டும் போதுமா? ஆமா, முனிவர்கள் அவரை பார்த்ததும் உடனே உண்மையை புரிந்து கொண்டு விட்டார்கள். அதனால் தான் சிவன் தட்சணாமூர்த்தி மற்றும் தெற்கு நோக்கி ஞானகுரு ஆனார். தட்சணாமூர்த்தியின் சிறப்புகள்: அவர் பேச மாட்டார், ஆனால் பார்வையிலேயே எல்லாம் புரிய வைப்பார். மௌனத்திலேயே ஞானம். பெரிய விஷயங்களை வார்த்தையில் சொல்ல முடியாது, உணரணும். யாரும் அவரிடம் போனாலும் உண்மையான ஞானம் கிடைக்கும். இதுவே சிவன் தட்சணாமூர்த்தி என்ற பெயர் எடுத்ததுக்கான கதை.